பயம் இது பயங்கரமான வியாதிங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்குமோங்கிற கற்பனையிலேயே பயம் ஆரம்பமாயிடுது. என்னோட தலைப்பிரசவம் சமயம் எனக்கு சுகப்பிரசவம் தான். குழந்தை பிறக்கிற அன்னைக்கு கூட வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் காலேஜ் பஸ்ல வந்து இறங்கினேன். இறங்கினதும் லைட்டா பெயினா இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஆக்சுவலா என்னோட டியூ டேட்டுக்கு 17 நாளுக்கு முன்னாடியே எனக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. அது லேபர் பெயின் தான் தெரியாமலே சும்மா செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க போனா டாக்டர் லேபர் பெயின் தான் இது, இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க, இன்னைக்கே குழந்தை பிறந்துரும்னு சொல்லிட்டாங்க. பெயின் அதிகமாகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுட்டு லேபர் வார்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. பெயின் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. பெயின் அதிகமாகும் போதெல்லாம் நான் வலிக்குதுன்னு கொஞ்சம் புலம்புனேன்னா அந்த லேபர் வார்டில் இருந்த ஆயாக்கள்லாம், இது பாருமா இப்பவே புலம்பி டயர்ட் ஆகிடாத, இதெல்லாம் வலியே இல்லை, இனிமேதான் வலியே வரும், அதனால நீ எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அப்ப அந்த வலியை விட பிரசவ வலி எப்படி இருக்குமோங்கிற பயம் தாங்க அதிகமா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இதே மாதிரி வலி வந்து வந்து போச்சு. ஒரு கட்டத்துல குழந்தையும் பிறந்துடுச்சு. பிரசவ வலியை விட கொடுமையானது இந்த பயங்க. பாதி நேரம் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் எங்க பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து பயந்து தான் வாழ வேண்டியிருக்கு. பிரச்சனை வர அந்த நொடி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே. நம்பிக்கையுடன் நான் உங்கள் கீதா கொளஞ்சிநாதன். இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜிகே, வாழ்வின் வண்ணங்களுடன்.